வெல்கம் டு ஹரிணி சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா சுண்டல் பிரியாணி. வெள்ளை சுண்டல் அதில் பிரியாணி இல்லை சுண்டல் சாதம் சொல்லலாம். இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். 1 கப்பு சீரக சம்பா அரிசி கழுவி 20 நிமிஷம் வச்சா போதும். அதுக்கப்புறம் ஸ்டவ் தேவையான பொருள்: ஒரு பெரிய வெங்காயம் நறுக்கி வச்சுருக்குறோம், அப்புறம் ஒரு தக்காளி நறுக்கி வச்சுருக்குறோம், அப்புறம் இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகா, சோம்பு, பட்டை, ஏலக்காய், கிராம்பு எல்லாம் போட்டு மிக்ஸி ஜாரில் அரைக்கணும். இப்போ பாருங்கள், மிக்ஸி ஜாரில் சோம்பு, பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எல்லாம் போட்டு இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய், கொஞ்சம் கொத்தமல்லி தழை, கொஞ்சம் கொத்தமல்லி இலையும் போட்டு எல்லாம் நைஸாக அரைச்சி வச்சுக்கணும். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி சுண்டலை நாளே ஊற வச்சு வேக வச்சுட்டோம். ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கர் வச்சு கொஞ்சம் நெய்யும் கொஞ்சம் எண்ணெயும் ஊற்றிக்கலாம். இப்போ கொஞ்சம் நெய்யும் ஊற்றிட்டு கொஞ்சம் எண்ணெயும் ஊற்றிக்கலாம். நெய் காஞ்ச உடனே வெங்காயம் போடணும். கட் பண்ணி வச்சுருக்கிற பெரிய வெங்காயம் 1 நீளமாக கட் பண்ணி வச்சுருக்குறோம், அதை போடுறோம். அதை போட்டு நல்லா வதக்கணும். கொஞ்சம் பாதி வதங்கி வந்தோடனே கட் பண்ணி வச்ச ஒரே ஒரு தக்காளி. தேவையான பொருள்: வெங்காயம், தக்காளி. மசாலா 1 அரைச்சி வச்சுருக்கோம். அது என்னென்னா இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய் 3, சோம்பு, அப்புறம் பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இதெல்லாம் போட்டு, கொத்தமல்லி இலை இதெல்லாம் போட்டு அரைச்சி வச்சுருக்கோம். இப்போ தக்காளி போடுறோம். தக்காளி போட்டு ஒரு 2 நிமிஷம் வதக்கணும். 2 நிமிஷம் வதக்கின உடனே நம்ம அந்த அரைச்சி வச்ச மசாலா விழுதை போடணும். இது பிரியாணி மாதிரியே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். சுண்டலில் நாள் நைட்டே ஊற வச்சு காலையில் எடுத்து வேக வச்சாச்சு. 5-6 விசில் விட்டு வேக வச்சாச்சு. இப்போ தக்காளி வதங்க கொஞ்சம் உப்பு போட்டுவிட்டோம். இப்போ போதும், தக்காளி வதங்கிருச்சு. இப்போ நாம் அந்த மசாலாலாம் போட்டிருக்கோம். இல்லை என்னெல்லாம் இருக்குன்னா இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகா, சோம்பு, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், கொத்தமல்லி இலை இவ்வளவும் போட்டு கரம் மசாலா ஐட்டம், இஞ்சி, பூண்டு, அப்புறம் பச்சை மிளகாய், கொத்தமல்லி இலை இவ்வளோ போட்டு நல்லா குறைன்னு அரைச்சி வச்சுருக்கோம். அதை இப்போ போட்டு வதக்கிட்டோம். அதுக்கப்புறம் இதுக்கு என்ன தேவைன்னா மசாலா தூள் போடணும். 1 ஸ்பூன் மிளகாய் தூள், அப்புறம் கரம் மசாலா தூள் அது கொஞ்சம் போட்டோன்னே அப்புறம் தயிர் ஒரு அரை கப். இப்போ புதினா போடுறோம். புதினா 1 கைப்பிடி அளவு போடணும். புதினா 1 கைப்பிடி போட்டுட்டு மஞ்சள் தூள், மிளகாய் தூள், கரம் மசாலா இந்த 3 தூளும் சேர்க்கணும். மிளகாய் தூள் போட்டோம். இப்போ கரம் மசாலாவும் போட்டுடலாம். கரம் மசாலா 1/2 ஸ்பூன் போட்டுட்டு கொஞ்சம் கிண்டிட்டு அப்படி இந்த தயிர் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். அந்த போட்டிருக்க மசாலாத்தூள் கொஞ்சம் எண்ணெயில் வதங்கினா போதும். பச்சை வாசனை போனோடனே நம்ம தயிர் ஊற்றுறோம். கொஞ்சம் தயிர் ஊற்றிக்கலாம். ஒரு அரை கப்பு தயிர் ஊற்றிட்டு அப்புறம் என்ன பண்ணுறோன்னா சுண்டல் வேக வச்ச சுண்டலை போடணும். அப்புறம் அரிசி போடணும். இப்போ ஜீரக சம்பா அரிசி 20 நிமிஷம் தான் ஊற வைக்கணும். எல்லாமே நறுக்கி வச்சுட்டு அப்போ தான் நம்ம அரிசி களைஞ்சி வைக்கிறோம். ஸ்டவ் ஆன் பண்ணுறோம், அவ்வளோதான். இப்போ ஜீரக சம்பா அரிசி போட்டாச்சு. 1 கப் அரிசிக்கு 1.5 கப் தண்ணி ஊற்றணும். இது 1 கப் அரிசி போட்டேன்னா இன்னும் 1.5 கப்பு தண்ணி ஊற்றிட்டு தேவையான உப்பு போட்டு நல்லா கிளறி உப்பு பார்த்துக்கலாம். 1 கப் தண்ணி ஊற்றிட்டு இன்னொரு அரை கப் தண்ணி ஊற்றிட்டு இப்போ அரை கப்பு ஊற்றியாச்சு. 1 கப் அரிசிக்கு 1.5 கப் தண்ணி, அதுக்கு மேலே தண்ணி வேண்டாம். இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுட்டோம். உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் கொஞ்சம் கொத்தமல்லி கொஞ்சம் நெய்யும் ஊற்றிட்டு மூடி வச்சிடலாம். அவ்வளோதான். 1 விசில் வந்தோன்னா ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள், கொத்தமல்லி இலை போட்டோம். கொத்தமல்லி இலை போட்டு கொஞ்சம் நெய்யும் ஊற்றி குக்கரை மூடி வச்சிடலாம். 1 விசில் வந்தோன்னே ஆஃப் பண்ணிட்டோம்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சுண்டல் பிரியாணி. எல்லோரும் செஞ்சு பாருங்கள். லஞ்சு பாக்ஸுக்கு செஞ்சு கொடுத்துடலாம். நெய் ஊற்றிருக்கிறேன். தயிர் வெங்காயத்தோடு சாப்பிட்லாம், ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு.
இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அப்படியே ஹரிணி சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய்.